நம்ம இன்னைக்கு புதினா சாதம் செய்ய போறோம். எவ்வளவு ஈஸியா செய்யலாங்கிறத இப்ப பாப்போம். புதினா சாதம் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்னா, புதினா வந்து ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. அது இல்லாம கொத்தமல்லி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கொஞ்சமா எடுத்திருக்கேன், கொத்தமல்லியும் தலையும் கொஞ்சமா எடுத்திருக்கேன். சாதம் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதாவது சாதம் வந்து நான் வடிச்சு வச்சிருக்கேன். வடிச்ச சாதம் 2 கப் வச்சிருக்கேன். தேவையான அளவு சால்ட். தேவைன்னா நீங்க வந்து என்ன சால்ட்லயே சாதத்திலேயே வந்து சால்ட் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ பச்சை மிளகாய் வந்து 3. எவ்வளவு சாதம் வந்து நம்ம வச்சிருக்கிறோமோ, காரம் உங்களுக்கு தேவை ஜாஸ்தி வேணும்னா 4 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டு கொஞ்சமா எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமா, முந்திரி வந்து டேஸ்ட்டுக்கு, குழந்தைங்க சாப்பிட்றதுனால இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுங்கிறதுனால முந்திரியும் எடுத்திருக்கேன். 25 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம புதினா தலையும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் நம்ம அரைச்சிடறோம். அரைச்சு இப்ப தனியா ஒரு கப்ல வச்சுக்கலாம். இப்ப எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம வந்து 25 ml ஆயில் ஊத்துறோம். காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சமா போட்டீங்கன்னா போதும். அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நம்ம முந்திரியும் போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, வரமிளகாய். வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டா ப்ரௌனா ஆனோன்னையும் நம்ம வந்து பேஸ்ட் புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இதுல ஊற்றிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சிம்ல தான் நான் வச்சிருக்கேன். பேஸ்ட் போட்டது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது நல்லா ஆயில் வந்து லைட்டா மேல வரும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். புதினாக்கு வந்து என்னன்னா, நீங்க ஒரு 5 minutes வந்து, கொத்தமல்லிக்கு வந்து நீங்க அதிக நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. புதினா வந்து நல்லா பச்சை வாசம் அடிக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு 5 minutes வந்து நல்லாவே வேக விடணும். அப்பதான் வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஒரு 5 minutes வந்து மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடும். வந்து ஆல்ரெடி சாதத்துல வந்து உப்பு போட்டேன். இப்போ வந்து என்னன்னா, இந்த புதினாவும் போட்டுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். போடுது. சாதத்திலேயே போட்டீங்கன்னா நம்ம செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. கரெக்டா போட்டுக்கலாம். சாதத்துல டைரக்டா வந்து வேக வைக்கிறப்பவே சாதத்திலையும் சால்ட் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். புதினா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து போட்டு கிளறிடலாம். ரொம்ப ஈஸியா செய்யலாம் இந்த சாதம். நல்லா ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாதத்தை போட்டுலாம். சாதம் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியா வரலன்னா நீங்க லைட்டா ஆயில் கூட வந்து அப்படியே மேல வந்து இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இதா இருக்கு. நல்லா சாதத்தை கிளறி விடுங்க. புதினா சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி என்னென்ன கோயிலு கூட இந்த மாதிரி சாதங்கள் தான் செஞ்சு நமக்கு தருவாங்க. ஈஸியாவும் பண்ணலாம். இப்ப புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வேற பாத்திரத்துல கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். சுவையான புதினா சாதம் ரெடி. எப்படி புதினா சாதம் செஞ்சாங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அன்னைக்கு மிளகு சாதம் செய்ய போறேன். மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிருமி நாசினியும் கூட, எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இப்போ வந்து இந்த மிளகு பொடியை வச்சு தான் நம்ம சாதம் செய்ய போறோம். இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்:
ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் எள் எடுத்திருக்கோம், கருப்பு எள் எடுத்திருக்கோம். கடைசியாக வந்து மிளகு வந்து நம்ம மிளகு பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். மிளகு பொடி இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். முந்திரி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக, அதாவது சாதம் வந்து நான் வேக வச்சுருக்கேன், 3 கப் வச்சுருக்கேன். ஆயில் தேவையான அளவு, சால்ட்டும் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றுறோம். நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து எள்ளு போடுறோம். எள்ளு வந்து நல்லா உடம்புக்கு நல்லது, நல்லா வெடிக்கும். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய். மிளகு வந்து என்னென்னா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நம்ம இந்த எள்ளும் போட்டுட்டோன்னா அந்த காரமும் ரொம்ப தெரியாது. அதே மாதிரி உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எள்ளு போனுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. நம்ம ஆயில் வேணுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சால்ட்டும் போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். சாதத்து கலர்றப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வந்து வடித்து நம்ம வந்து அதாவது ரொம்ப நல்லா ஃபேனு கீழேயோ போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும். சாதம் லைட்டாக சூடானாவே நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து செக் பண்ணிக்கணும். எள்ளும் போகிறதுனால என்னென்னா உங்களுக்கு காரம் ரொம்ப தெரியாது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூளை ஆட் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணோன்னா காரம் ரொம்ப இருக்கும். இப்போ சால்ட்டும் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிளகு போடலாம். அதாவது என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அது ஃபுல்லாகவே போட்டேன். இது வந்து என்னென்னா 200 கிராம்ஸ் ரைஸுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். தேவைன்னா நீங்கள் வந்து ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். மிளகு வந்து நீங்கள் வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம பெப்பர் போடுறதுனால நம்ம ஒரே ஒரு மிளகாய் தான் போட்டுக்கிறதுனால அந்த காரம் ரொம்ப தெரியாது. பெப்பர் ஸ்மெல் தான் நல்லாயிருக்கும்.
நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் மிளகு சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த சாதத்து கூட வந்து அப்பளம் வடகை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.